வணக்கம். காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் கேலோ இந்தியா போட்டிகளை முறைப்படி தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு. சென்னை, திருச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை, போக்குவரத்து மாற்றம். பொதிகை அரசு தொலைக்காட்சி இனி டிடி தமிழ் என பெயர் மாறுகிறது. சென்னையில் நடக்கும் விழாவில் ரீலான்ச் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோவில்களில் சாமி தரிசனம் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வியூகம் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவும் திட்டம் என தகவல். ஆளுநர்கள் தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் காண்கிறது. திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். சென்னை வேளச்சேரியில் இருந்து பரங்கிமலையை இணைக்கும் பறக்கும் ரயில் மேம்பால பணியில் விபத்து. ஆதம்பாக்கத்தில் பாலம் சரிந்து விழுந்தபோது பணியாளர்கள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பறக்கும் ரயில் மேம்பால பணியில் விபத்து நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் தாமு அன்பரசன். தொழில்நுட்ப கோளாறால் சிமெண்ட் பாலம் தவறி விழுந்தது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே விளக்கம். அயோத்தி ராமர் கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் வைக்கப்பட்டது குழந்தை ராமர் சிலை. தாமரை மீது ராமர் நிற்பதைப் போல 7 அடி உயரமும் 150 கிலோ எடையும் கொண்டதாக சிலை வடிவமைப்பு. ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி 22ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை வங்கிகளுக்கு அரை நாள் விடுமுறை. ஒடிஷாவிலும் மாநில அரசு அலுவலகங்கள் மதியம் 2:30 மணி வரை மூடல். மதுரை கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் திறப்பையொட்டி வரும் 24ஆம் தேதி நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் இன்று நண்பகல் 12 மணி முதல் முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு போல் மக்கள் போராட்டம் வெடித்தால் மட்டுமே நீட் தேர்வை ஒழிக்க முடியும் என அமைச்சர் உதயநிதி நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி. நீட் தேர்வு ரத்து கையெழுத்து இயக்கத்தின் நோக்கமே மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்றும் விளக்கம். 7 ஆண்டுகளுக்கு பின் கோடநாடு பங்களாவுக்கு சென்ற வி.கே. சசிகலாவுக்கு தொழிலாளர்கள் உற்சாக வரவேற்பு. ஜெயலலிதாவின் உருவ சிலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் இன்று பங்கேற்கிறார். அன்னபூரணி படத்தில் சிலரின் உணர்வுகளை புண்படுத்தியிருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம் என குறிப்பிட்டு நடிகை நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் அறிக்கை. பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள நிதி அலுவலகத்தில் 7 மணி நேரம் ஆய்வு நடத்திய உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை. பல்கலைக்கழகத்தில் நடந்த பண பரிவர்த்தனை குறித்தும் பூட்டர் அறக்கட்டளை குறித்தும் விசாரணை. ஓய்வூதிய பணப்பலன் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடன் இன்று தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தை. பிரதமர் வருகையால் பேச்சுவார்த்தை நடக்கும் இடம் அம்பத்தூருக்கு மாற்றம். குஜராத் மாநிலம் வதோதரா அருகே ஏரியில் படகு கவிழ்ந்து 14 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் என 16 பேர் உயிரிழப்பு. சுற்றுலா சென்றபோது பரிதாபம். ஆந்திரா அருகே ஸ்கூட்டர் வாங்க 1,30,000 ரூபாய்க்கு சில்லறை நாணயங்களை கொண்டு வந்த அர்ச்சகர். அசராமல் 3 மணி நேரம் நாணயங்களை எண்ணியதுடன் கேக் வெட்டி அர்ச்சகரை வழி அனுப்பி வைத்த ஷோரூம் ஊழியர்கள்.
Lost our whole of third. ஆப்பிள் சீரிஸ் 9 மற்றும் ஆப்பிள் அல்ட்ரா 2 ஸ்மார்ட் வாட்சுகளை விற்பனை செய்ய அமெரிக்காவில் தடை. ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவை கண்டறியும் மசிமோ நிறுவனத்தின் காப்புரிமையை ஆப்பிள் மீறியதால் நடவடிக்கை. மூன்று நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகை தரும் பிரதமர் மோடி சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் முதன்முறையாக தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளன. இதனை தொடங்கி வைக்க கோரி பிரதமருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்று 3 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகை தரும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். அதன்படி மாலை 4 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும் பிரதமர் மோடி 4:50 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். மாலை 5:15 மணிக்கு ஹெலிகாப்டரில் INS அடையாறு படைத்தளம் செல்லும் அவர் அங்கிருந்து கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சி நடைபெறும் நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு காரில் செல்கிறார். கேலோ இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரதமர் ஓய்வெடுக்கிறார். நாளை காலை 9 மணிக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து சாலை மார்க்கமாக விமான நிலையம் செல்லும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 11 மணி அளவில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை அடைகிறார். காலை 11 மணி முதல் மதியம் 12:40 மணி வரை ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்கிறார். அப்போது அங்கு கம்ப ராமாயண பாராயணத்தை பிரதமர் கேட்கிறார். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் புறப்படும் பிரதமர் மதியம் 2 மணிக்கு ராமநாதசாமி கோயிலை சென்றடைய உள்ளார். மதியம் 2:45 மணி முதல் 3:30 மணி வரை ராமநாதசாமி கோயிலில் பிரதமர் சாமி தரிசனம் செய்கிறார். அன்றைய தினம் ராமேஸ்வரத்திலேயே தங்கும் பிரதமர் மறுநாளான 21ஆம் தேதி காலை மீண்டும் ராமநாதசாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனை மற்றும் கோதண்டராமசாமி கோயிலுக்கும் பிரதமர் மோடி செல்கிறார். கோதண்டராமசாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சுமார் 11 மணியளவில் மதுரை செல்லும் பிரதமர் அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார். இதனிடையே ஆளுநர் மாளிகையில் எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகளை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல், கூட்டணி வியூகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேரு விளையாட்டரங்கம் செல்லும் பிரதமருக்கு சிவானந்தா சாலையில் பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகாரிகள், காவலர்கள் என 22,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் சென்னை, திருச்சி, ராமநாதபுரம் என மோடி செல்லும் இடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள தங்கும் விடுதிகள் மற்றும் ராமநாத சுவாமி கோயிலை சுற்றியுள்ள வீடுகளிலும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். மேலும் சென்னையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அண்ணா ஆர்ச் முதல் முத்துசாமி சாலை சந்திப்பு வரை இருபுறமும் வணிக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. INS அடையாறு முதல் நேரு விளையாட்டரங்கம் வரையும், அங்கிருந்து கிண்டி ராஜ்பவன் வரையும் மதியம் 3 மணி முதல் 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலை, தாசபிரகாஷ் சாலை, அண்ணா சாலை, SV பட்டேல் சாலைகளில் பயணத்தை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.